இன்னைக்கு என்னன்னா நான் நடக்கிறது என்னன்னா இப்போ தான் சாப்பிட்டதுனால டயட்டுன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த உடம்பு குறைஞ்ச பாடு இல்லைங்க. டயட்டுன்னு தான் பேருக்கு தான் டயட்டுன்னு சொல்கிறேன். உடம்பு குறைய மாட்டேங்குது. அதனால் நடக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரே என்ன சொல்கிறாருன்னா, உன் உடம்பெல்லாம் டயட்டெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா நான் சாப்பிட்றது நார்மலாக நான் எப்போவுமே சாப்பிட்றது காலைல சாப்பிடவே மாட்டேன். அதுதான் நான் பண்ணுற பெரிய தப்பு. காலைல நான் சாப்பிடவே மாட்டேன். காலைல சாப்பிடாம எழுந்திருவேன். காலைல எழுந்திரிச்சோன்னு சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி மதியம் 1 1:30 ஆகிடும், 2 கூட ஆகிடும். அது கொஞ்சோண்டு ஒரு 150 இந்த மாதிரி அளவு சாப்பாடு சாப்பிடுவேன். நைட்டுக்கு ஒரு 8:30 மணி என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நான் சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே என் சாப்பாடு லெவலுன்னா அதுதான். 2 தோசை தான் சாப்பிட்டேன். நைட்டில் கூட 2 தோசை அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அப்படின்னே என் உடம்பு இப்படி இருக்குது. அதேமாரி நீ டயட் இருந்தாலும் குறையாது, எது இருந்தாலும் குறையாது. நீ எதுக்கு டயட் இருக்க? எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன். எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல. இப்போ சுத்தமாக உடம்பு குறைய உடம்பு குறையலன்னா இந்த தொப்பை குறைஞ்சிச்சின்னா தொப்பை குறைய மாட்டேங்குது. நான் நடக்கிறேன். என் பின்னாடியே என் பையன் என் நைட்டியை பிடிச்சிக்கிட்டு என் பின்னாடியே வரான். அவனை பார்த்துக்கிட்டு மூச்சு வாங்குது. எனக்கும் தான் உடம்பு குறைக்கணும், எல்லாரும் மாதிரி ஒல்லியாக இருக்கணும்ன்ட்டு ஆசை. குறைய மாட்டேங்குதுங்க. எங்கள் பரம்பரையில் எல்லாருமே யாருமே ஒல்லியாக இருக்க மாட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு போகிறேன் மே மாதம். இந்த மே மாதம் எங்கள் சொந்தக்காரங்களை எல்லாரையும் நான் போடுறேன் பாருங்க. எல்லாருமே பல்காக தான் இருக்குமோ, யாரும் ஒல்லியாக இருக்க மாட்டேன். இந்த உடம்பு எங்கள் ஃபேமிலியோட உடம்பு. அதனால தான் இப்படியே இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார், பரவாயில்ல இதுதான் கரெக்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு இந்த உடம்புனால எனக்கு கால் வெயிட்டு பேலன்ஸ் பண்ண முடியல. ரொம்ப கால் வலிக்கிறது, கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குறது. ஒரு 75 இருப்பேங்க வெயிட்டு. அதுதான் எனக்கு இப்போ பிரச்சனை. ஏன்னா என் பையன் வயிற்றில் இருக்கும்போதே 70 இருந்தேன். அப்போ அவன் பிறந்து ரொம்ப இளைச்சிட்டேன். மறுபடியும் பழைய மாதிரி உடம்பு ஏறிடுச்சு. ஏறினவுடனே என்ன ஆகுதுன்னா, எனக்கு C-செக்ஷன் தான். அது ஆப்ரேஷன் அந்த இடம் ஆப்ரேஷன் பண்ண இடம் வலிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் வெயிட்டு தூக்க முடியாது. அந்த மாதிரி உடம்பு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த C-செக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணால் குழந்தை எடுப்பாங்க. எடுக்கும்போது இன்னும் எவ்வளோ பிளட்டு லாஸ் ஆகும். அது இப்போ அந்த பேக் பெயின் எல்லாமே ஒரு நாள் வருது. அது யோசித்தா நான் என் இதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னோ வர வாழ்க்கையிலன்னு சொல்லி தான் இது பண்ணுறேன். அந்த டயட்டும் என்னால் இருக்க முடியல. இருந்தாலும் ஒரு வீஸ் இல்லை. அப்படி டயட்டில் இருக்கணும்னா என்னென்ன சாப்பிடணும் எல்லாமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸு சாப்பிட்றேன், காய்கறி சாப்பிட்றேன், எல்லாமே இது பண்ணாலும் உடம்பு குறைய மாட்டேங்குது. என் பையன் பின்னாடி ஓடுறதுக்கே எனக்கு உடம்பு குறைய மாட்டேங்குது. ஓகே, என் பையனுக்கு சூச்சு வருதா அதுவும் சொல்கிறான். ஓகேங்க, பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.